கிளியோபெட்ரா எஜிப்டோட ரொம்பவுமே ஒரு பவர்ஃபுல்லான குயின். ஆனா இவங்களோட டெத் வந்து இன்னை வரைக்குமே ஒரு மிஸ்ட்ரியா தான் இருக்கு. கிளியோபெட்ரா எஜிப்ட்ல இருக்க டாலமிக் கிங்டமோட லாஸ்ட் ரூலர் இவங்க தான். ஹிஸ்டரி படி 30 பிசில அலெக்சாண்ட்ரியால 39 வயசான கிளியோபெட்ரா வந்து ஆக்டியம் அப்படிங்கிற ஒரு வார்ல வந்து சண்டை போடுறாங்க. யாருக்கு எதிரானா ரோமன் எம்பரர் ஆக்டோவனுக்கு எதிராக. பிற்காலத்துல எம்பரர் அகஸ்டஸ் ஆனாரு. இவர் வந்து ரோமன் எம்பையர்லயே ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நபர். அந்த பேட்டில் வந்து கிளியோபெட்ரா வந்து தோக்குறாங்க. அந்த தோல்விக்கு அப்புறம் பலரும் என்ன நம்புறாங்கன்னா கிளியோபெட்ரா வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. எப்படின்னா ஒரு விஷ பாம்பு எடுத்து அவங்க காலில் அவங்களே கடிக்க விட்டுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு கேள்வி என்னன்னா, அவ்வளோ பாதுகாப்பான ஒரு பேலஸ்குள்ள எப்படி வந்து ஒரு விஷ பாம்பை எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி. பெரிய ரோமன் ரைட்டர்ஸான ஸ்டாப்ரோ, கேஷியஸ் டியோ இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, கிளியோபெட்ரா வந்து ஒரு விஷத்தை வந்து ஹேர்பினோட முனையில தடவி அதை வந்து உடம்புல குத்தி விஷம் மூலியமா இறந்து போனாங்க அப்படின்னு இந்த ரைட்டர்ஸ் வந்து சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்க, ரகசியமா ரோமன்ஸ் மூலியமா கொலை பண்ணப்பட்டாங்க. எதுக்காகன்னா இவங்களை உயிரோட வச்சிருக்கிறதுனால இன்னொரு வார் வந்து ஆரம்பிச்சிருமோ அப்படிங்கிற பயத்துல இவங்களை ரகசியமா கொண்டுட்டாங்க அப்படின்னு இன்னொரு சில பேர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கிளியோபெட்ராவோட லவ்வரான மார்க் ஆண்டனி, இவர் வந்து படையோட ஜெனரலாவும் இருந்தவர். இவர் வந்து அவரோட கத்தியே எடுத்து அவரே குத்தி அவரும் இறந்துட்டாரு. எதுக்காகனா ரெண்டு பேர்த்தையும் ஒரே இடத்துல ப்ராப்பரா புதைக்கணுங்கிறதுக்காக. இன்னை வரைக்குமே அவங்க எப்படி செத்தாங்கிறது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. அப்புறம் அவங்களை எங்க புதைச்சாங்கிறது யாருக்குமே இன்னை வரைக்கும் தெரியல. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இவங்க வந்து பாம்பு கடிச்சு இறந்தாங்களா, இல்ல ஹேர்பின்ல விஷ தடவி அதை குத்தி இறந்தாங்களா, இல்ல வந்து கொலை செய்யப்பட்டாங்களா?